இன்னும் ஒரு சகோதரி திஹாரிலிருந்து கேட்டிருக்கிறாங்க, தொழுகை முடிந்ததும் போதும் ஆதாரபூர்வமான துஆக்கள் என்ன என்று கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடிந்த பிறகு என்னென்ன துஆக்கள் ஓதுவாங்க என்பதை நீண்ட பட்டியலாக ஒவ்வொரு பள்ளிவாசல்களையும் அச்சிட்டு அதை ஒரு பேனராகவே என்ன செய்வாங்க, தொங்க விட்டு இருப்பாங்க. அதுக்கு சிலது வல்ல கூடுதலாக குறைவாகவும் போட்டிருப்பார்கள். ஹதீஸ் ஆதாரங்களுடன் இருக்கக்கூடிய துஆக்களை நாங்கள் பட்டியலிடுவதாக இருந்தால், ரசூலுல்லாஹ் தொழுகை முடிந்தவுடன் அஸ்தக்ஃபிருல்லாஹ என்று 3 தடவை சொல்வார்கள். இறைவா உன்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். பிறகு அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம், இறைவா நீதான் சாந்தி அளிப்பவன். வமின்கஸ்ஸலாம், சாந்தி என்பது உன்னிடம் இருந்துதான் வரும். தபாரக்க தல் ஜலாலி வல் இக்ராம், இறைவா மகத்துவமும் கண்ணியமும் உடையவனே நீ பாக்கியமானவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க என்ற செய்தி சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 931வது செய்தியா வருது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடிந்தவுடன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவன் இணை துணையற்றவன். லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து, அவனுக்கு தான் அதிகாரம், அவனுக்குத்தான் புகழ். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றலுடையவன். அல்லாஹும்ம, இறைவா, லா மானிஅ லிமா ஆதைத, நீ தந்த செல்வத்தை தடுப்பவன் எவனும் இல்லை. வலா முஅதிய லிமா மனஅத, நீ தடுத்ததை தருபவன் யாரும் இல்லை. வலா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜப்து, எந்த செல்வந்தரின் செல்வமும் உன்னிடம் பயனளிக்காது, நீ தாரதுதான் பயனளிக்கும் என்ற கருத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையான தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடியவர்களாக இருந்தாங்கன்றத சஹீஹுல் புகாரில 844வது செய்தியா பாக்குறோம். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜுபனி, இறைவா உம்மிடமிருந்து கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு கோருகிறேன். நிறைய பேர் கேட்க வேண்டிய துவா, நிறைய கஞ்ச பயல்களா இருக்கிறாங்க. வா அஊது பிக்க அன் உரத்த இலா அறுதலில் உமுரி, இறைவா தள்ளாத வயதுக்கு நான் தள்ளப்படுவதை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். வா அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் துனியா, இந்த துனியாவின் ஃபித்னாவிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். வா அஊது பிக்க மின் அஸாபில் கபரி, கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பிறகு ஓதுவார்கள் என்று ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரில 2822வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அதே போன்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அபூ தாவூதுல 1301வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அதுல அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக, இறைவா உன்னை நினைப்பதற்கு உதவி செய். வ ஷுக்ரிக, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு உதவி செய். வ ஹுஸ்னி இபாதத்திக, உனக்கு அழகான முறையில் இபாதத் செய்வதற்கு உதவி செய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே போன்று இன்னொரு செய்தி வருகிறது, ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவன் இணையற்றவன். லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து, அவனுக்குத்தான் அதிகாரம், அவனுக்குத்தான் புகழ். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் உள்ளவன். லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ், நன்மையில் ஈடுபடுவதும் பாவத்திலிருந்தும் விலகுவதும் அவனை கொண்டே தவிர இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு இல்லை. வலா நஅபுது இல்லா இய்யா, நாங்கள் அவனை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம். லஹுன் நிஅமது, அவனிடம்தான் அருள் இருக்கிறது. வலஹுல் ஃபலு, அவனிடம்தான் உபகாரம் இருக்கிறது. வலஉஸ் ஸனாஉல் ஹஸனு, அவனுக்குத்தான் அழகிய புகழ் இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யார் இல்லை. முஃலிஸீன லஹுத்தீன், வணக்கத்தை முழுமையாக அவனுக்கு உரித்தாக்கியே நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். வலு கரியல் காஃபிரூன், இறை நிராகரிப்பாளர்கள் வெறுத்த போதிலும் சரியே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதாக அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 935வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல சுப்ஹானல்லாஹ் என்ற அல்லாஹ் தூய்மையானவன் என்று 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் என்ற எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது என்று 33 தடவை, அல்லாஹு அக்பர் என்ற அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று 33 தடவைகள் என்று கூறிவிட்டு மூன்றாவதாக பூர்த்தி செய்வதற்கு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வஹ்தஹு லா ஷரீக லஹ், அவன் தனித்தவன், அவனுக்கு இணை இல்லை. லஹுல் முல்கு, அதிகாரம் அவனுக்குள்ளது, ஆட்சி அவனுக்குரியது. வலஹுல் ஹம்து, புகழ் அவனுக்குரியது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உள்ளவன் என்று மூன்றாவதாக இந்த வாசகங்களை சொல்லிக் கொள்ள வேண்டும். இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 933வது செய்தியா வருது.
அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகைக்கு பிறகு, கடமையான தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சியை ஓதினதாக ஹதீஸ் வருது. மன் கர ஆயத்துல் குர்சி துபுர குல்லி ஸலாத்தின் மக்தூபத்தின், ஒவ்வொருத்தரும் கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகு ஆயத்துல் குர்சியை யார் ஓதுகிறார்களோ லம் யம்னஅஹு மின் துஹூலில் ஜன்னதி இல்லல் மௌத், அவருக்கு மரணத்தை தவிர சொர்க்கத்துக்கு செல்வதை எதையும் தடையாக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நசாயி அவர்களின் சுனனுல் குப்ரால 6வது பாகத்துல 30வது பக்கத்துல, அதாவது ஹதீஸ் சொல்றதா இருந்தா 9928வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூரத்துல் இக்லாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்று சொல்லக்கூடிய சூரத்துல் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்று சொல்லக்கூடிய சூரத்துல் நாஸ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க என்ற செய்தியை அபூதாவுதுல 1302வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே இந்த விஷயங்களை கடமையான தொழுகைக்கு பிறகு ஓதிக்கொள்வது நபி வழியாகும். இதற்கு மேலதிகமாக வரக்கூடிய எந்த துவாக்களும் ஆதாரபூர்வமானதாக நாம் அறியவில்லை. அதே போன்று வித்ர் தொழுகையில இரவுல வித்ர் தொழுகையை முடித்த பிறகு தனியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக சுப்ஹானல் மலிக்கில் குத்தூஸ், பரிசுத்தமான அரசன் தூய்மையானவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, 3 முறை சொல்லுவாங்க என்று அப்துர் ரஹ்மான் பின் அபுசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மதுல 14814வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது வித்திற்கு பிறகு ஓதக்கூடிய துஆவாக இருக்கிறது. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நாங்க கண்ட தொழுகைக்கு பிறகு ஓதுற ஆதாரபூர்வமான துஆக்களாக இருக்கக்கூடியவைகள். எனவே இது அந்த சகோதரியின் கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்.